என்னடி கஜா இங்க உட்காந்துருக்க? வீட்டுல யாரும் இல்ல? இல்லக்கா, அவர் வெளியே போயிருக்காரு. வெளுத்ததெல்லாம் பால் நினைக்கிறேன். என்ன பண்றது? என்னது வெளுத்ததெல்லாம் பால் நினைக்கிறேன்னா? என்ன விஷயம்? எனக்கு ஏன் வம்பு? என் வாய் வேற சும்மா இருக்காது. நான் ஏதாவது சொல்ல போக உன் வீட்டுல பிரச்சனை வேற. எனக்கு ஏன்? ஏக்கா ஏக்கா எங்க போற? என்ன பிரச்சனை? என்ன வம்பே? சொல்லிட்டு போ. அதெல்லாம் வேணாம், விடு கஜா. என்னக்கா நீயா வந்து வீட்டுல யாருமே இல்லையான்னு கேட்ட. நான் என்ன சொன்னா பிரச்சனை ஆகும்னு சொல்றேன். என்னதான் பிரச்சனை சொல்லு. கஜா நான் உன்னை சொல்றேன், தப்பா நினைச்சுக்காத. முதல்ல விஷயம் என்ன சொல்லுக்கா. எனக்கு உன் வாழ்க்கையை நினைச்சா ரொம்ப கஷ்டமா இருக்குது கஜா. சரி என்ன விஷயம் சொல்லுக்கா. கஜா எனக்கு கூட பிறந்த தங்கச்சே இல்ல, நீ தான் என் கூட பிறந்த தங்கச்சி மாதிரி கஜா. ஆமா நான் உன் தங்கச்சிதான்க்கா. முதல்ல என்ன விஷயம் சொல்லு. கொஞ்சம் கிட்ட வா. என்ன விஷயம் தெரியலையே, சொல்லு. முதல்ல உன் காதை கொடு. ஏக்கா என் புருஷன் அந்த மாதிரி கிடையாது. அப்படிதான் ஒண்ணும் இல்ல, நீ நம்பாத. உத்தம புருஷன் என்ன தவிர வேற யாரும் போய் எந்த பொண்ணு எடுத்து நீ தான் நம்பிட்டு இருக்கிற. நான் கையும் காலமா உன் புடிச்சு காட்டுறேன் பாரு. நீதான் ஏமாந்து போ. என் புருஷன் ஒண்ணு அந்த மாதிரி எல்லாம் கிடையவே கிடையாது. அடி கூறு கட்டல. நான் இவ்வளவு சொல்றேன், நீ நம்ப மாட்டேங்கிற. உன் புருஷனை கையும் காலமா புடிச்சது ஒன்று காட்டுற பாரு, அப்பதான் நீ நம்புவ. இந்த பாரு, என் புருஷன் என்கிட்ட தப்பா பேசிட்ட. இதுக்கு வேற வேலையே கிடையாது. சங்கீத ஸ்வரங்கள் ஏழே கணக்கா இன்னும் இருக்கா எந்தவோ மயக்கம். என் வீட்டில் இரவு அங்கே இரவா. ஒன்னவர் கழிச்சு. ஹலோ ஹலோ, ஐயோ ஃபோன் சார்ஜ் காலியாயிடுச்சு. சார்ஜ் போட்டு பேசலாம். ஏய் என்ன இங்க தூங்கிக்கிற? உள்ள போய் தூங்க வேண்டியதானே? ஹலோ அக்கா. ஐயோ இந்த கஜா போன் பண்ணி சீக்கிரம் வர சொன்னாலே. ஏ கஜா என்னடி ஆச்சு? ஏன் சீக்கிரம் வர சொன்ன? ஏ என்னாச்சு? ஏன் ஏன் எதுக்கு அழுவுற? அக்கா நீ சொன்னதெல்லாம் உண்மைதான்க்கா. அந்த ஆளு 1 மணி நேரமா யார்கிட்ட பேசி நின்றாரு. நான் தான் சொன்னேனடி, நீ கேட்டியா? கேட்டியா? நீ சொன்னதாங்க நான் தான் ஏமாந்துட்டேன்க்கா. இப்ப என்னக்கா பண்றது? இரு கஜா, ஒரு மாஸ்டர் பிளான் பண்ணி உன் புருஷனை எப்படியாவது சிக்க வச்சிடலாம். அக்கா சீக்கிரமா அது பண்ணுக்கா. அவசரப்படாத. இரு கஜா, உன் வீட்டுல இருக்க என் போன் நம்பர் தெரியாதுல்ல, அவர் போன் நம்பர் சொல்லு, என் செல்ல இருந்து போன் பண்றேன். அவர் வீட்டுல தான்க்கா இருக்காரு. அத பத்தி நீ கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன். நீ நம்பர் மட்டும் சொல்லு. இந்த நம்பர் தான்க்கா. சரி. யார் அது? சார்ஜ் போட்டேன், புது நம்பர் ஆகுது. ஹலோ ஹலோ, நான் தான் போரூர்ல இருந்து சைலஜா பேசுறேன். போரூர்ல இருந்து சைலஜாவா? சொல்லுங்க, என்ன வேணும்? ஏ கஜா, உன் புருஷன் ரொம்ப பழிறாண்டி. சரி பேசு பேசு. ஹலோ, உங்க வாய்ஸ் ரொம்ப ஸ்வீட்டா இருக்கு. மா உங்க பேர் என்ன? பேரா? நல்லா இருக்காது. மாதவன். மாதவனா? ஏ கஜா, உன் புருஷன் பேரு மாதவனாண்டி. சீனிவாசன்க்கா. மாதவன். மாது, உங்களை நேர்ல பார்க்க முடியுமா? நேர்ல பார்க்கணுமா? எங்கன்னு சொல்லுங்க, இப்பயே வரேன். ஏய் மாது, நான் உங்களுக்கு லொகேஷன் அனுப்புறேன், வந்துருங்க. ஏ கஜா, பாடி பாடி முதல் லொகேஷன் அனுப்பலாம். பாடி பாடி. லொகேஷன் அனுப்ப போறேன். இன்னும் வரலையே, இன்னும் வரலையே, இன்னும் வரலையே. எங்க போறது? வந்துச்சு. இன்னும் லொகேஷன் பக்கத்திலே காட்டுது. ஒருவேளை சைலேஜ் என்ன ரொம்ப பாசம் போடுது. அதான் சீக்கிரம் வந்துட்டா போகுது. சீக்கிரம் போ. ஏங்க போனா? இங்கே தான் உட்காந்துருந்தா. சரி விடு, நம்ம போயிட்டுலாம். இங்கே தான் லொக்கேஷன் காட்டுது. எங்க எங்க எங்க? சைலஜா சொல்லுங்க. ஆஹா, என்ன வாய்ஸ்மா. ஐயோ மாது, எவ்வளவு சீக்கிரம் லொகேஷன் கண்டுபிடிச்சு வந்துட்டீங்க. என் மேல உங்களுக்கு எவ்வளவு பாசம். என் உயிரே நீ தான் சைலஜா. அப்போ உயிர் எனக்கு தான்டா. நீயா? நானே தான். சைலஜா வேணுமா உனக்கு? சைலஜா யாருக்கிட்ட அவ்வளவு நேரம் போன்ல பேசினுக்கிற? என்ன பண்ற நீ? என்ன என்ன ஏமாத்த பாக்குறியா? கஜா, சும்மா போன்ல பிராங்க் பண்ண.
யாரையா ஏமாத்துற? நான் நிக்கிறது கூட தெரியாம 1 மணி நேரமா போன்ல பேசி நிக்கிறேன். கஜா அது என் ஃப்ரெண்டு கஜா, அவன் பேர் தினேஷ். ரொம்ப நாள் கழிச்சு ஃபோன் பண்ணாதான் பேசுனேன். என்னது ஃப்ரெண்டா? ஃப்ரெண்டு கிட்ட அப்படி சிரிச்சு பேசுனேன். மாது, நான் தான் சைலஜா. சைலஜாவா? அப்ப நீங்க போட்ட பிளானா? ஆமாயா, நாங்க தான் உன்ன பிராங்க் பண்ணோம். என்ன சொன்ன? உன் பேரு மாதவனா? ஏன் சீனிவாசன் சொன்னதாக ஏய் கஜா, எதுக்கு நிறுத்திட்டு? நல்ல குத்து, வாயில குத்து, விடாத. அப்படிதான் குத்து. நான் அடிக்கிறேன்க்கா. மாதவன் நான் சொல்றேன், மாதவன் நான் சொல்றேன். ஏய் குட்டியானா, நல்லா உணர்ந்தான். அப்பா, இப்பதான் ஒரு 10 பிரியாணி சாப்பிட்ட மாதிரி நிம்மதியா இருக்குது. இன்னைக்கு படுத்தோட நிம்மதியா தூங்கிட வேண்டியதான். என்ன? வீட்டு பக்கமே வராத. இதுக்கு மேல நீங்களாவது ராங்கால் வந்தா எடுக்காதீங்க, என்னமா தான் ஆயிடுங்க.